பிரேஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளின் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதாக அப்போஸ்தலனாகிய யோவான், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்த ஸ்ரீஷன் சொல்றாருங்க. இவருடைய கேரக்டரை கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, இவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எருசலேம்ல ஏத்துக்கலன்னு வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சிடலாமா, இந்த ஜனங்கள் உங்களை ஏத்துக்கவே இல்லையா அப்படின்னு கோபப்பட்ட ஒரு நபர். இவங்க கேரக்டர் இப்ப இவர் சொல்றாரு ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு. தெய்வ பிள்ளைகளே, இதுல இருந்து நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, அவ்வளவு கோவப்பட்ட கேரக்டருக்குள்ள அன்பை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டாரு. பாத்தீங்களா? ஆண்டவரோட நெருங்கி வாழ 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 நம்முடைய கேரக்டர் மாறிடும். இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் எப்ப பேசினாலும் அன்பை குறிச்சியே பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் மாத்திட்டார். இன்னைக்கு நம்மளுடைய சுபாவம் மாறணும்னா ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய சுபாவத்தை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.